இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி நடுவண் அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அன்புமணி குற்றச்சாட்டு. 14 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக மக்களவை உறுப்பினர் கதிர் ஆனந்த் மீண்டும் முன்னிலை. தமிழக கடல் பகுதியில் ஆமைகள் இறப்பதற்கான காரணம் கண்டறியப்பட்டதா என தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என டிடிவி தினகரன் பேச்சு. தேனி நகரின் மையப்பகுதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தின் பூட்டை உடைத்து மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை. மேட்டூர் அருகே வீட்டின் உரிமையாளர் வாடகை கேட்டதால் குடிசை வீட்டுக்கு தீ வைத்த தந்தை மகன் கைது. வரும் 30, 31ஆம் தேதிகளில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல். நடிகர் தனுஷ் வழக்கில் நயன்தாராவுக்கு ஆதரவாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் லட்டு பிரசாதம் வாங்கச் சென்றபோது மேடை சரிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழப்பு.